ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம நிறைய சேனல் வச்சுருக்கோன்னு காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 சேனல் மொத்தம் 3 சேனல் மொத்தம். சப்ஸ்கிரைபர்ஸ் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது மட்டும் நீங்கள் நிறையா பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லை பார்க்குறீங்களான்னு தெரில. சரி, அந்த குட்டி லவ்லி பாஸ் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். இவனையும் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானு ஆல் தி பெஸ்ட் போட்டுருங்க. இங்கே பாருங்க, ஹாப்பி கேட் கேமிங். ஐ எம் கேட் பார்ட் 1. ஐ த்ரீ புக்ஸ் அட் கிராணி. என்னடா இது? இந்த மாதிரி ஒருத்தவங்க வீடியோவை வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, போன உடனே இப்படி செம்மையாக இருக்குது. ஆர்சிசி ரியல் காஸ்ட்டு. ஓ, அந்த கண்ணாடி போட்டுட்டு ஸ்டைலாக நிற்கிறாங்களா, அவங்ககிட்ட ஏதோ போன மாட்டுக்கு விடா ஸ்டைலாக இருக்கணும். ஏதோ இங்கே போகிறான்னாட்டுக்கு ஸ்டைலாக கண்ணாடி போட்டிருக்காங்கள, அவங்க கூட ரேஸ் போட்டுக்கு போகிறாங்களா? எதுவும் பேசாமல் போட்டிருக்காங்க. சவுண்டு மட்டும் நல்லா இருக்கு. இவங்க பின்னாடி அந்த கார் ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வருது. நல்லா இல்லைப்பா. 124 வியூஸா? சரி, உங்களுக்கு சமைக்கணுன்னா இவங்க சேனலை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஸ்பெஷலாக ஏதோ இண்டிபெண்டன்ஸ் டேக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. கேரட், ரேடிஷ், பீன்ஸா என்னது, கேப்சிகம். நல்லா தான்ப்பா இருக்குது. கையே வலிக்குதுப்பா. சரி, இது நல்லா இருக்கே. இருங்க, நல்லா இருக்கு இந்த வீடியோவே. இது வேற மிக்சியை அரைச்சி விட்டாங்க. வேற யாரு? என் அம்மா தான் மிக்சியை அரைச்சி விட்டானுங்க. சரி வாங்க விசிட் சேனல். நல்லா தான் இப்போ இருக்கு. வீடியோஸ் நல்லா இருக்கேப்பா. இன்னைக்கு ஸ்பெஷலாக வீடியோ போட்டிருக்காங்களா? நான் அது 1 இயர் ஆகவா? கேசரிலாம் பிரெட் அல்வாவா? ட்ரை டேஸ்டி கட்லெட் மேட் ஆஃப் பிரெட் அட் ஹோம். ஹவு டு மேக் ஏபிசி ஜூஸ். ஏபிசி ஜூஸா? அப்படின்னா என்னடா? நானே 10வது 11 10வது படிக்கிறேன், சின்ன பையன். இது வேற யாரும் இல்லை. வேற யாரு? என் ஃபேமிலி. இட்ஸ் மை ஃபேமிலி. இங்கே பாருங்க, பார்க்குறீங்க. நான் மதிய நேரம் வந்து நல்ல பருப்பு. வெல்கம் டு மை சேனல் அன்பு டாக்கிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எங்கள் வீட்டு தீபம் எப்படி ஏற்றுனுங்கிறது தான் பார்க்குறீங்க. நான் மதிய நேரம் வந்து நல்ல பருப்பு வடை, பாயசம்
சமையல்லாம் வந்து செய்யும் பொழுதே மாவிளக்கு தீபம் தான் ஸ்பெஷலாக அன்றைக்கி செய்கிறது. அதை செஞ்சு தான் வணங்கணும். அந்த வணங்கும் பொழுதே நான் என்னுடைய வீட்டில் பூஜையில் குத்து விளக்கெல்லாம் ஏற்றியே வணங்கிட்டேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அதை மாதிரி நீங்கள் செஞ்சீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மாவிளக்கு தீபம் தான் ரொம்ப ஸ்பெஷல்னு எங்கள் வீட்டில் எப்பயுமே இதை நாங்கள் செய்கிறது வழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து மகாதீபம் வந்து திருவண்ணாமலை ஏற்றுனதும் என்னுடைய வீட்லேயும் நான் குத்து விளக்குகளை நிலைவாசலில் எடுத்துகிட்டு போய் ஏற்றினேன். அதனால் 2 விளக்காக தான் ஏற்றினேன். ஏற்றி முடித்ததும் பார்த்திங்கன்னா அகல்லாம் ரெடி பண்ணி வச்ச அகல் விளக்குகளை எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டு ஃபுல்லாக எங்கே வைக்கணுமோ வச்சோம். அதில் வந்து துளசி செடியில் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா துளசிங்கிறது ரொம்ப மகாலட்சுமி அம்சங்கிறதுனால அதில் வச்சது ரொம்ப அழகாகவும் இருந்தது. அதை முடித்ததுக்கப்புறம் வீட்டில் திரும்பியும் வந்து வாசலில் அகல் விளக்குகள்லாம் செம்பருத்தி இலை தான் எனக்கு கிடைச்சதுனால அந்த இலையில் வச்சு தீபங்களில் ஏற்றினேன். அந்த மாதிரி ஏற்றும் பொழுது எங்கள் வீடு மாடியில் இருக்கிறனால மாடி படிக்கட்டுகள் வெளியில் அவுட் சைட் பார்த்திங்கன்னா போர்ட்டிகோ எல்லாத்துலேயுமே வந்து தீபங்களை ஏற்றி ரொம்ப பார்க்க அழகாக கண்கொள்ள காட்சியாக இருந்தது. அந்த மாதிரி ஏற்றிய தீபங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாசு செடின்னு சொல்லிட்டு மணி பிளான்ட் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஒரு செடியிலையும் தீபத்தை ஏற்றி எல்லாம் வந்து சிறப்பாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம். நல்லா தான்ப்பா இருக்கு. ஏதாச்சும் வெடி வெடிக்கிறது இருக்கா? இருங்க. My festival collections November 2022. முதல்ல எத்தனை வீடியோ இருக்குன்னு பார்ப்போம். ஆத்தாடி 749 சப்ஸ்கிரைபர்ஸா, 300 வீடியோஸா, நல்லா தான்ப்பா இருக்கு. நம்ம சேனலோட இவங்க எத்தனை வருஷமாக இதே வச்சுருக்காங்க தெரியுமா? பல வருஷமாக வச்சுருக்காங்க. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி எல்கேஜி ஏதோ ப்ரீகேஜி இருக்கும்போது வச்சாங்க. இன்னொன்று ப்ரீகேஜி படிக்கலை, எல்கேஜி படிக்கும்போது வச்சுருந்தாங்க. எல்கேஜியிலேருந்து இப்போ தான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸே இப்போ தான் ரீச் ஆகுறாங்க. அவங்களுக்காக நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே இது ஒரு லவ்லி பாஸ்ன்னு இருக்காங்கல்ல, இவனை நம்பாதீங்க. இவன் ஒரு இந்த வீடியோ இங்கே பாருங்கள், சர்வைவல் ஸ்குவிட் கேம் 3 வின் 456,000 இன் ரோப்ளாக்ஸ்னு போட்டிருக்காங்கல்ல. இது வந்து சீட்டிங் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அண்ணன் இந்த தம்பியோ அண்ணனோ இவனோட பேர் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வேணா நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகுதுன்னா எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னா பாப்பா பீஸா ப்ரிசனா ப்ரிசனில் தான் அடித்து வச்சுருக்கீங்க. LOVELY BOSS பாஸ் இப்படி அனுப்பிச்சோன்னே இங்கே இருக்கான் பாருங்களேன். நம்மளை ஃப்ரெண்டு ஆக்கவே மாட்டேங்கிறான். யார் ஃபாலோயிங்னு காட்டுது, நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நல்லா இருக்கு. இதை மட்டும் எப்படா வாங்கிட்டீங்க? எப்படா இவ்வளோ காசெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ?
அடுத்தவா சரி, இந்த சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் போடுவாங்களே, சரி நம்ம எப்போ அந்த டும் 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 சஹூர் 6 டேஸா? இன்னைக்கு ஆகஸ்ட் 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 9 days ஆகுதா? இருங்க. Thursday, Wednesday, Tuesday, Monday, Sunday, Saturday, Friday, Thursday, இருங்க சரியா என்ன, Thursday, Wednesday, Tuesday, Monday, Sunday, Saturday, Friday, Thursday, Wednesday போட்டிருக்காங்க. அது அடுத்த வெனஸ்டே போடுவாங்களா? இந்த வாட்டி ரிஸ்காக கூட இருக்கும். சரி, इंडिपेंडेंस डे நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் நடுவில் இருக்கிறது அந்த அது பேர் என்ன, சக்கரம் மட்டும் காணும். ப்ளூ கலர் சக்கரம், அதுக்கு ப்ளூபெர்ரி வேணுமே. இதுவே இன்னைக்கு தான் செஞ்சுருக்காங்க. சூப்பராக தான் செஞ்சுருக்காங்க. லைக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம வீடியோ தான் இதே. ஐயோ, இப்படி மாற்றிட்டேனே. சின்னதாக தெரியுமா? சின்னதாக தெரியக்கூடாதுன்னா உங்களுக்கு இப்படியாச்சும் வைக்கிறேன். அதுக்கு நான் அவ்வளோ சின்னதாக போயிடும். அதுக்கப்புறம் வேணாம்ப்பா. சரி, இங்கே போய் நம்ம பார்ப்போம். லக்கி பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலான்னு சொன்னேன். பெண்டிங் தான் காட்டுது எப்போதும். ஒரு வாட்டி பேர் என்ன, ஒரு வாட்டி ஒன்றும் கொடுத்ததே கிடையாது. இப்போ ரெத்ரோ ஜம்ப் வச்சிருக்கியாடா? நாடா பூனை குட்டியாண்டா நீ? ப்ரொஃபைல் ஐயா லவ்லி பாஸுக்கு போயிட்டேனே. லக்கி பாய், ஐ எம் லக்கி பாய், ஐ எம் லக்கி 66. என்னடா இது ஐ எம் லக்கி 66ன்னு வச்சிருக்க? போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றும் பார்க்க முடியலப்பா. சரி, ஐ எம் லக்கி 66 பிளேஸ். ஓஹோ, இவன் முன்னாடிலாம் லக்கின்னு வச்சிருப்பானோ அவன் பேரை. இருந்தாலும் இவனும் ஒரு தமிழ்காரன் தான் இருப்பானோ. இதே இருங்க, இதே நிறைய வாட்டி பார்த்துருக்கோமே. இருங்க, ஆட் கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போம். லவ்லி டேஷ் பாஸ் இவெல்லாம் கிடையாது. 998 ரீச் ஆயிட்டானோ. அப்பா எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு. இருங்க, லவ்லி பாஸ் இவன் யாரோ இருக்கான். 6 தானா? இருங்க, நல்லா பாருங்க.
அங்கே பாருங்க கண்ணு எப்படி வச்சிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கப்பா. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அப்படின்னு இருக்கு. ரித்ரோ ஜம்ப் அப்படின்னு ஒன்று இருக்கு. யார் நான் தெரியுமா கைஸ்? இதுதான் நான். இதோ இதுதான் நான். ஐயோ போங்கடா போடா. ஜித்தே 6 5 4 3 2 1 அப்படின்னு வச்சிருக்கேன். ஹாய் சொல்லிட்டே இருக்கானே. டே ஹாய் சொல்லுது நிப்பாட்டுறா. இதெல்லாம் வேணாம்ப்பா. நீங்கள் வேணா ஸ்கேன் பண்ணி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானி ஆல் த பெஸ்ட் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.